ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். எப்பவும் பல காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. போன தடவை வந்து சுண்டல் கொண்டு போனோம் இல்லையா, அதனால் வந்து இந்த தடவை சக்கரை பொங்கல். தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஃபுல்லாக வந்து அந்த கருப்பு காய், அதாவது நெத்துக்காயாக இருக்கும்ல, அதனால் வந்து வேண்டாம் வெள்ளைக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்ல பெரிய தேங்காவாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அர்ச்சனை குடைக்கில் வந்து அந்த ஒரு தேங்காய் வைக்கவுமே பார்த்திங்க அப்படின்னம்னா நல்லா ஃபுல்லாக ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வாழைப்பழம், பூவு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. மாலை வேற வாங்கிட்டு வர சொன்னது, அதனால் அதையுமே எடுத்து வச்சுட்டு, இது பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம தோட்டத்தில் பூத்த பிச்சிப்பூ, அதாவது ஜாதி மல்லி, அதுவுமே எடுத்து வச்சாச்சு. ரெகுலராக வந்து ரோஸ் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த வரலக்ஷ்மி நோன்பு அப்படின்றதுனால நேற்று ரோஸ் வந்து இல்லை, மஞ்சப்பூ தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுவுமே வந்து அர்ச்சனை கூடையில் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா விநாயகர் அப்படின்னா ஐயனார் இந்த மாதிரி சுற்றி வேற சாமி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு. ஸோ பிரசாதம், தொன்னை, கரண்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு கோயிலுக்குமே போயிட்டு வந்தாச்சு. கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சக்கயிறு எல்லாமே வந்து கொடுத்தாங்க. வர்ற வழில வந்து ஒரு காய்கடை இருக்குது. அங்கே வந்து தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, அதோடு வந்து காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா, காளான் வாங்கியாச்சு. சாம்பார் வச்சு காளான் பரட்டிடலாம், கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சது. ஆனால் காலையில் வந்து வெண்பொங்கல் சாம்பார் வச்சாச்சுங்களா, அதனால் வந்து கண்டிப்பாக சாம்பார் வைக்க முடியாது. அதனால் வந்து காளான் பிரியாணி வச்சு காளான் கிரேவி வச்சுட்டு தயிர் பச்சடி வச்சாச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் மெனு.